பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகையில் விதிமுறைகளை மீறி சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றி செல்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம். குறுகிய கொண்டை ஊசி வளைவுகள், குறுகிய சாலைகள் என அமைந்திருப்பதால் எவ்வித பிடிமானமும் இன்றி சரக்கு வாகனங்களில் தொழிலாளர்கள் பயணம் செய்யும் நிலை கண்டுகொள்ளுமா மாவட்ட வட்டார போக்குவரத்து துறை. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முட்டைக்கோஸ், முள்ளங்கி உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன. இங்கு பயிரிடப்படும் காய்கறிகள் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, மேட்டுப்பாளையம், கோவை, திருப்பூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் இங்கு அறுவடை செய்யப்படும் கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகளை லாரி, பிக்கப் போன்ற கனரக வாகனங்களில் ஏற்றப்பட்டு அதனை சுத்தம் செய்ய கேரட் கழுவும் இயந்திரம் பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இந்நிலையில் தோட்டங்களில் இருந்து அறுவடை செய்யப்பட்டு சரக்கு வாகனங்களில் ஏற்றப்பட்டு எடுத்து செல்லும் போது தொழிலாளர்களை விதிகளை மீறி சரக்கு வாகனங்கள் மீது ஏற்றி அழைத்து செல்வது வாடிக்கையாகவே உள்ளது. இவ்வாறு சரக்கு வாகனங்களில் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு லாரி, பிக்கப் போன்ற சரக்கு வாகனங்கள் அதிவேகத்தில் செல்கின்றனர். குறிப்பாக முத்தோரை, பாலடா, குளிச்சோலை, தேய்நாடு, கம்பை, அணிக்கொரை உள்ளிட்ட உதகையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் இதுபோன்ற செயல்களில் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக குறுகிய சாலைகளாகவும் அதிக கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டுள்ள சாலைகளாக உள்ளதால் சரக்கு வாகனங்களில் எவ்வித பிடிமானமும் இன்றி தொழிலாளர்கள் பயணம் செல்வதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.